அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹாஸ் பீன் ஆடட் டு யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல ஆல்ரெடி 12 பயோஸ்பியர் ரிசர்வ் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ 13th எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேச ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹேஸ் நவ் பிகம் இந்தியாஸ் 13th சைட் இன் யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இதுதான் இந்தியாவோட 13th சைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் லைக் பின்வேலி நேஷனல் பார்க் அண்ட் கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ள ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. It is known for its rugged terrain, alpine meadows, and rare wildlife including the snow leopard and Himalayan ibex. ஸோ அங்கே என்ன விலங்குகள்லாம் காணப்படுதுன்னா ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் ஐபெக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கோகுல் ஜலசாய் உதய்பூர் ஜீல் இன் பீகார் ஆர் ரீசென்ட்லி டெசிக்னேட்டட் அஸ் ராம்சார் சைட்ஸ். ஸோ இந்த கோகுல் ஜலசாய் உதய்பூர் ஜீல் ரெண்டுமே பீகார்ல தான் இருக்கு. ஒன்று சம்பாரன்ல இருக்கு, இன்னொன்று பக்சார் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. சரியா? ஸோ இது வந்து பக்சார்ல இருக்கு, உதய்பூர் ஜீல் வந்து சம்பாரன்ல வந்து இருக்கு. இது ரெண்டுமே ராம்சார் சைட்டா டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 93 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவு மெனி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் ஆர் கிரியேட்டட் சோ ஃபார் அண்டர் 6th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ 6th ஷெட்யூல் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ்க்காக அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டாக லடாக்ல வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவங்களுமே எங்களை 6th ஷெட்யூல்ல ஆட் பண்ணுங்க, எங்களுக்கும் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் எப்போனா October 1. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.